ஆர்ஆர்பி பிஓ எஸ்பிஐ கிளர்க் உடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற டாக் தான் டெலிகிராம் குரூப் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய அப்கமிங் கிளாஸ்க்கான அப்டேட்ஸ் என்ன, எப்போ கிளாஸஸ்லாம் நம்ம வீடியோ கோர்ஸில் ஆட் ஆன் பண்ணுவோம், இது வரைக்கும் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஆட் ஆன் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ரைட்டு, ஃபஸ்ட்டு இந்த ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ்பிரண்ட்ஸ், ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட் இன்னைக்கு வரும்னு நிறைய டெலிகிராம் குரூப்பில் நிறைய இடத்துல சர்க்குலேட் பண்ணாங்க. நான் 1 வீக்காக எந்த வீடியோவும் மேக் பண்ணல, அமைதியாக இருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, அது எல்லாமே அசம்ஷன் பேஸ் பண்ணி தான். பர்டிகுலராக இது ப்ரூவன் மெத்தட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எனி டைம் ரிசல்ட் வரலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஜனவரி 1 கண்டிப்பாக ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்குடைய ரிசல்ட் வந்துடும். அதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்கோர் கார்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லையும் வந்திருக்கு, செகண்ட் வீக்லையும் வந்திருக்கு. 2022 நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் வரை வெயிட் பண்ணி ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து 7லேருந்து 21 நாளைக்கு முன்னாடி எப்போ வேணாலும் ஃபைனல் ரிசல்ட் முன்னாடி அவங்க ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஸ்கோர் கார்டு விசிபிள் டேட் இருக்கு இல்லையா, அது வந்து டிசம்பர் 31 வரை இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ 1ஆம் தேதி ரிசல்ட் வருது. இந்த ட்ரெண்டை வச்சு தான் இன்னைக்கு ரிசல்ட் வந்துருன்னு எல்லா பிளாட்ஃபார்மும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து ஒரு அசம்ஷன் தான். ஷூராக நமக்கு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஆர்பி ரிசல்ட் தள்ளி வருது. ஓகேங்களா? கொரோனாவில் ஒரு டைம் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ தான் தள்ளி வருது. அதனால இனிமேல் இப்போ வரக்கூடிய ப்ராசஸ் வச்சு தான் நம்ம அடுத்த வருஷத்துக்கு இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு வரைமுறைக்கு வர முடியும். அதனால ரிசல்ட் எனி டைம் வரலாம். ஓகேங்களா? எஸ்பிஐ கிளர்க்குடைய ரிசல்ட் என்னதான் ஆச்சு சார்? எஸ்பிஐ கிளர்க்குடைய ரிசல்ட்டை யாராலையும் சொல்ல முடியாது. ஈவன் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலையும் நீங்கள் நல்லா பாருங்கள், டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் கொடுத்தவங்க எல்லாருமே இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம்ட்டு எல்லா வாரமும் சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஈவினிங் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அவங்க டக்குன்னு வந்து எப்போ வேணாலும் அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ரிசல்ட் ஒரு சில சமயங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேக் லிங்க் சர்க்குலேட் ஆகும். ஒரு டைம் சர்க்குலேட் ஆச்சு, அதுலேருந்து 2-3 நாள் ரிசல்ட் வரல. ஸோ அது ஃபேக் லிங்க். ஓகேங்களா? அது ரொம்ப நாளாக ஆகுது சர்க்குலேட் ஆகி, 2-3 வாரத்துக்கு மேலே ஆகுது. கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மார்ச் மாதம் தான் எல்லாமே வர வாய்ப்புகள் இருக்குது. ஆர்ஆர்பி பிஓ மட்டும் முன்னாடி வர சான்சஸ் இருக்குது. இல்லை ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கும் 1 hour தான் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நான் இப்போ பாருங்கள், வீடியோ வந்து வளவலன்னு பேச விரும்பலை, தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர்ஆர்பி கிளர்க் மார்ச்சில் உங்களுக்கு வந்துடும். எஸ்பிஐ கிளர்க் தெரியாது. ஆர்ஆர்பி பிஓ வேணும்னா எய்தர் மார்ச் 1ஆம் தேதி வரலாம், இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 days முன்னாடி வர சான்சஸ் இருக்குது. இல்லை நாங்கள் வந்து சூப்பராக மாசாக ஒரு அப்டேட் பண்ணுறோம், ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் ஐபிபிஎஸ் கிளர்க் இது 3மே ஒரே நாளில் நாங்கள் உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கூட ஐபிபிஎஸ் ட்விஸ்ட் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் பதற வேண்டாம், உங்களுடைய ஸ்கோர் வந்துருச்சு ஆல்ரெடி. நீங்கள் இன்டர்வியூ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறது தெரியும். அதை வச்சு ஒரு ஐடியாவுக்கு வந்துடுங்க. இந்த கரண்ட் ஓஐஎஸ்எல் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டு யாரும் நீங்கள் பதற்றப்பட வேண்டாம். அப்கமிங் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிக்ஸும் ஆக வேண்டாம், எனக்கு இவ்வளோ மார்க் மேலே இருக்குது சார் கட் ஆஃபை விட, நான் கிளியர் பண்ணிடுவேனா, அந்த மாதிரி டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேருக்கு செல்ஃப் டவுட் இருக்குது. ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரிசர்வ் லிஸ்ட், இதெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வருஷம் இன்டர்வியூக்கு கம்மியான ஆட்கள் தான் உள்ளே கொண்டு போயிருக்காங்க. அதனால் உங்களுக்கு மேபி கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பட் ஆனால் ஹோப் வைக்க வேண்டாம். ஆர்ஆர்பி பிஓ பொறுத்தவரை நிறைய பேருக்கு ஆசை காட்டி கடைசியில் சில பேருக்கு மட்டும்தான் வேலையை கொடுப்பாங்க. அதுதான் ஆர்ஆர்பி பிஓ அப்படிங்கிற ஒரு கேடர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுதான் ரிசல்ட் அப்டேட். இப்போ நம்ம கோர்ஸ் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இல்லை ஆப்புக்குள்ளே நம்மளுடைய கோர்ஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் ஒர்க்ஸ் தான் இந்த ஒரு 4 days நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் பக்காவா. அண்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் மொபைல்லையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து லேப்டாப்லையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அவர் வீடியோ எடுக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக நல்ல போல்ட் லெட்டரில் உங்களுக்கு தனியாக பிடிஎஃபாக வந்துடும். ஸோ நான் எடுக்கிறதுக்கான கிளாஸஸ்க்கான பிடிஎஃப்பும் அங்கே தெளிவாக கொடுத்துருவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிடிஎஃப்ஸில் ஓப்பன் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவிஷன் மாதிரி அந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் டிசைனிங் அண்ட் ஒர்க்கிங் அந்த கரெக்டாக எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒரு 3 பேருக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தோம். ஸோ நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணும்போது அது நிறைய குழப்பங்கள் வந்துச்சு.
ஸோ பக்கத்துலேயே ஒருத்தர் கூட்டு வச்சு கொடுத்தேன். இன்னும் சிலர் நமக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தவங்க தான். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட அந்த பக்காவாக எல்லாம் கொடுக்குறதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நிறையா பிடிஎஃப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். வெனம் சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். மண்டேலேருந்து உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். என் சைடில் இருந்தும் வெனம் சார் சைடில் இருந்தும். ஸோ நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அந்த கொஸ்டின் ஹேண்டலிங் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. பட் ஆனால் கொஸ்டின் நானும் நவீன் சார் தான் செலக்ட் பண்ணுவோம். எங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். சில சமயங்கள் நவீன் சாரே செலக்ட் பண்ணி கொடுப்பாரு, சில சமயம் நான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன் ஆப்டிடியூடுக்கு. ஸோ நம்ம கொஸ்டின் பக்காவாக குவாலிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கும். 2 விதமாக நம்ம கொஸ்டின் எடுப்போம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சில டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின், ரீசன்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரெண்டுமே நம்ம வீடியோ கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ கான்செப்ட்ஸும் புரிய வைக்கணும், அதே சமயம் ரீசன்ட் பேட்டர்ன் என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நம்ம கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் உங்களுக்கு மண்டேலேருந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட், இல்லை அதுலேயே நம்ம ஒரு கூப்பன் கோட் அவைலபிளாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கலன்னா உங்களுக்கு எப்பவுமே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது இல்லாமல் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ வேறு சில சோர்ஸஸ்க்கு நம்ம கூப்பன் கோடு கொடுப்போம். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் கூப்பன் கோடு இருந்தால் அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிசல்ட்டை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருங்க. பட் அதுக்குன்னு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க வேண்டாம். ப்ரிப்பரேஷனில் இருங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 மாதம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பீங்க. கொஞ்சம் ரிலீவ் ஆகுங்க. பட் ஆனால் ரொம்ப ரிலீவ் ஆகிடாதீங்க. OICL எக்ஸாம் இருக்கிறவங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. மற்றபடி அடுத்த வருஷம் IBPS இல்லை RB அசிஸ்டன்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஸ்டடியாக, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ராசஸாக, அதாவது எப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். கரெக்டாக இதுதான் நம்ம படிக்கணும், இதுதான் நம்ம அடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி குறைவாக படித்தா கூட கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் படிங்க. ஒரு நாள் 10 மணி நேரம் படிச்சுட்டு மறுநாள் படிக்காமல் போகிற மாதிரி வச்சுக்காதீங்க. ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. அண்ட் வெனம் சார் யூடியூப் சேனல்ஸையும் வீடியோஸ் நிறையா உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த வீடியோஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் இங்கிலீஷ்க்கான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.